ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்லைடிங் ஸ்டைல் க்ரீட்டிங் கார்டு. இந்த க்ரீட்டிங் கார்டை நம்ம ஒரு வெட்டிங் இன்விடேஷன்லேருந்து பண்ண போகிறோம். நான் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் எடுத்திருக்கேன், ஒரு டிசைன் உள்ள மாதிரி. அந்த டிசைன் வர மாதிரி நான் மெஷர் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணதுக்கப்புறம் மிடில் மட்டும் ஒரு 2 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி அதுக்கு மிடில்லேருந்து நம்ம எடுத்தது நமக்கு தேவையில்லை, நமக்கு இந்த பார்ட் மட்டும்தான் தேவை. இப்போ நம்ம அதை திருப்பிட்டு அது இடையில இருக்குது இல்லையா, அந்த கேப்புக்கு இந்த சைடும் அந்த சைடும் ஒரு சென்டிமீட்டர் அளவு விட்டு நம்ம வேறு ஒரு கார்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு வேறு கலரில் எடுத்துக்கோங்க, வேரியேஷன் தெரியணும். இப்போ நம்ம எடுத்த அந்த பேஸ் கார்டு நம்ம நடுவில் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த கார்டை விட ஒரு 2 இல்லைன்னா 3 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு இன்னொரு நீளமான கார்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம ரொம்ப டெக்கரேட்டிவாக செஞ்சோம்னா இந்த கார்டை நம்ம பெரியவங்களுக்கு கூட கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போ ஒயிட் கலரில் ஒரு ஹார்ட்டின் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மிடில் இப்படி கிராக் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். உங்ககிட்ட வேறு ஏதாவது டிசைன் பேப்பர்ஸ் இருந்தது, வேறு ஏதாவது கலர் பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஹார்ட்டின் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேஸ் கார்டை விட 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு கார்டு எடுத்தோம் இல்லையா, அந்த கார்டை உள்ளே வச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த இடத்துல இந்த ஹார்ட்டினோட இன்னொரு பார்ட்டை அட்டாச் பண்ணணும். இப்போ க்ளூ போட்டு ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே உள்ள அந்த கார்டை ஸ்லைட் பண்ணி பார்த்தா இந்த ஹார்ட்டினோட இன்னொரு பார்ட் மூவ் ஆகணும். அப்படி தான் நம்ம அட்டாச் பண்ணணும். இதில் போடுற கம் இதில் ஒட்டிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ரெண்டுமே ஸ்டிக் ஆகிடும், அப்புறமா மூவ் ஆகாது. இப்போ நம்ம ஒயிட் கலரில் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1 சென்டிமீட்டரை வச்சு கட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம இப்போ உள்ளே ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம இதை ஸ்லைட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் பேப்பரில் இருக்கிற மெசேஜ் நமக்கு தெரியும். நீங்கள் இதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஃபோட்டோ கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா. இப்போ அந்த பேஸ் கார்டு அளவுக்கு இன்னொரு ஒயிட் கார்டை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண உள்ளே இருக்கிற பேஸ் கார்டில் மெசேஜ் என்னவோ அதை எழுதி உள்ளே ஒரு டபுள் சைட் டேப் போட்டு அதை ஓட்டிடணும். மெசேஜ் கரெக்டாக தெரிகிற மாதிரி பார்த்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஸ்டிக் பண்ணால் போதும், இன்னொரு சைடு ஓப்பனில் இருக்கட்டும். இப்போ நம்ம பேக் சைடில் வைக்கிறதுக்கு இன்னொரு கார்டு ரெடி பண்ணோம்ல, அதில் ஏதாவது சம்திங் மெசேஜ் எழுதி அதே டபுள் சைட் டேப்பில் நம்ம அதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ அனதர் சைடுக்கு அந்த மூவிங் கார்டு தவிர இந்த 2 சைட்லேயும் கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கார்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இதை டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவை பொறுத்தது. ஸ்லைட் பண்ணால் நமக்கு மெசேஜ் தெரியுது, க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பேசிக்காக ஒரு சிம்பிள் ஸ்டைலில் வெட்டிங் கார்டு வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிராண்டாக கூட பண்ணிக்கலாம், உள்ள ஃபோட்டோஸ் வச்சு இல்லை வேறு மாதிரி கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழந்தைங்க கூட இந்த கார்டை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.